ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம சேனலோட 50th வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎல்சி கூட ஜென்ரலாக ஒரு ஹெச்எம்ஐ எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆட் நியூ டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கண்ட்ரோலர்ஸ் வரும், ஹெச்எம்ஐஸ் வரும், பிசி சிஸ்டம்ஸ் வரும். கண்ட்ரோலருங்கிறது பிஎல்சி டிவைசஸ், ஹெச்எம்ஐங்கிறது வந்து ஹெச்எம்ஐ டிவைசஸ். அதில் வந்து நிறையா பேனல்ஸ், பேசிக் பேனல்ஸு, கம்ஃபர்ட் பேனல்ஸ், அந்த மாதிரி நிறையா பேனல்ஸ் இருக்கும். பிசி சிஸ்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனோட பிசி சிஸ்டம் ரன் டைம் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஹெச்எம்ஐ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக இதில் வந்து பேசிக், யூனிஃபைடு பேசிக், கம்ஃபர்ட் பேனல், மொபைல் பேனல் இது எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு பேசிக் பேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 3 இன்ச் இருக்குது, 4 இன்ச்சு, 6, 7, 9, 10, 12, 15 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு 7 இன்ச்சுக்காக ஒரு 9 இன்ச்சுக்கு எது ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். 7 இன்ச்சுக்காக காட்டுறேன். KTP 700 பேசிக். செவன் இன்ச் பேனலில் 2 வெர்ஷன் இருக்குது. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சீமென்ஸில் ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஹெச்எம்ஐ வந்து ஒரே இன்டெகிரேட்டட் போர்ட்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்க முடியும். பிஎல்சி, என் நம்பர் ஆஃப் ஹெச்எம்ஐஸு, என் நம்பர் ஆஃப் பிஎல்சிஸ் வந்து ஒரே சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்முக்குள்ளே ஒரே பேக்கப் ஃபைல்ஸாக வச்சுக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது மற்ற பிஎல்சி சிஸ்டம்ஸில் இது அவைலபிள் இல்லை. பாருங்கள், இப்போ ஹெச்எம்ஐ கனெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் என்னன்னு சொல்லி கேட்குது. நம்ம ஆல்ரெடி பிஎல்சி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிஎல்சியோட நேம் காட்டும். அந்த பிஎல்சி நீங்கள் டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபினெட் கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் பண்ணிக்க முடியும். பட் இது இனிஷியலாக க்ரியேட் பண்ணும்போது இதுவே ஸ்டார்ட் அப் பூட் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காமிச்சிடும். ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கொடுத்துறேன். அது டேட் அண்ட் டைம் வரும், லோகோ வரும். இது லோகோக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கம்பெனி லோகோ ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீனில் வர அக்னாலஜி அலாரம்ஸு, பெண்டிங் அலாரம்ஸு, ஆக்டிவ் ஸ்க்ரீன் அலாரம்ஸு. இப்போ நமக்கு எதுவும் அலாரம்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் நான் எம்டியாக க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அது போக ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்க்ரீன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேயே சிஸ்டம் ஸ்க்ரீன்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு ஸ்க்ரீன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் நம்பர் 0ங்கிறது மட்டும் ஆட் பண்ணுறேன். சிஸ்டம் ஸ்க்ரீன்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. அதாவது சிஸ்டம் ஸ்க்ரீன்ஸுங்கிறது வந்து இது நீங்கள் ரூட் ஸ்க்ரீனில் வந்து சிஸ்டம் ஸ்க்ரீன்ஸில் பிஎல்சியோட டயக்னோஸ்டிக் வியூ வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன், யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ஆப்ரேட்டிங் மோட்ஸு, லாங்குவேஜ் ஸ்விட்சிங்கு, ரன் டைம் ஸ்டாப் பண்ணுறது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து பேசிக்கலாக நம்ம ஒரு டயக்னாஸ்டிக்கோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு, ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன வெர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணோன்னா இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துக்க முடியும். யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம யூசர் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அதில் யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இது மேஜராக நீங்கள் வந்து டயக்னாஸ்டிக் வியூவும் ஆப்ரேட்டிங் மோட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுபோக வந்து கீழே வந்து என்னென்ன பட்டன்ஸ் வேணும், அது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது, லாகான் பட்டன், லாங்குவேஜ் பட்டன்ஸ் இருக்கும். இது வந்து பட்டன் ஏரியா வந்து லெஃப்ட்டில் வரணுமா, பாட்டமில் வரணுமா, ரைட்டில் வரணுமா அப்படிங்கிறத காட்டும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு சீமென்ஸை பொறுத்தளவுக்கு ஹெச்எம்ஐ ஸ்க்ரீன்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். உங்களால் நிறையா ஸ்க்ரீன்ஸ் வந்து அட்வான்ஸ்டு சிஸ்டமாக உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் பேசிக் சாஃப்ட்வேர்லேயே.
ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் வெர்ஷன பொறுத்து மாறும். இதுல வந்து பேசிக்கலா நெறைய ஃபீச்சர்ஸோட என்னால இதுல பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தே வந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்க்ரீன் 0 வந்துருச்சு. அதுவும் சிஸ்டம் ஸ்க்ரீன்ஸ் வந்துருச்சு. இதில நீங்க ஸ்க்ரீன்ஸ்ல போனீங்கன்னா, உங்களால பார்த்துக்க முடியும். என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்க்ரீன் 0ங்கிறது வந்து நீங்க எதுவுமே கிரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது வந்து டிஃபால்ட் ஸ்க்ரீனா வந்திருக்கும். அடுத்தது வந்து டயக்னாஸ்டிக் குடுத்தோம் இல்லைங்களா? PLC சிஸ்டமோட டயக்னாஸ்டிக் வந்து இதில உங்களுக்கு காட்டும். அடுத்து வந்து என்ன ஜாப்ஸ் இந்த மாரி சிஸ்டம் ஸ்க்ரீன்ஸ் வரும். ஆன்லைன், ஆஃப்லைன் ட்ரான்ஸ்ஃபர், டாகிள் லாங்குவேஜ், ஸ்டாப் லாங்குவேஜ். டாகிள் லாங்குவேஜ் குடுத்தீங்கன்னா, நீங்க மல்டிபிள் லாங்குவேஜ்க்கு உங்களால ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ்ல பண்றோம் அப்டின்னா, இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு மெஷின் வந்து சப்ளை பண்றது வந்து வேற லாங்குவேஜ் இருக்கிற கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணீங்க. எக்ஸாம்பிள் ஜெர்மனிக்கு சப்ளை பண்ணீங்க அப்டின்னா, அவங்க லாங்குவேஜுக்காக நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ கன்வெர்ட் பண்ணி மேப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, டாகிள் லாங்குவேஜ் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது மாறிக்கும். ஸ்டாப் அண்ட் டைம் வந்து நீங்க ஏதாவது டவுன்லோட் பண்ணணும், ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த மாரி ஏதாவது ரன் டைம் மட்டும் ஸ்டாப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களால டைரக்ட்டா இங்கேருந்தே கிளிக் பண்ணி போய்க்க முடியும். முதல்லலாம் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டுருப்போம். இப்ப அது தேவையில்ல. ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன்ல வந்து டேக் லிங்கிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அங்க 3 அவுட்புட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அவுட்புட் 1, 2, 3 அந்த 3 அவுட்புட்ஸோட ஸ்டேட்டஸ் மட்டும் இப்போ இங்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்க PLCல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்க வரும். நம்ம இப்போ இன்புட் ஃபோர்ஸ் பண்ணோம்னா, அவுட்புட் ஃபோர்ஸ் ஆகுற மாரி தான் லாஜிக் எழுதியிருக்கிறோம். வாங்க எப்படி HMIல பேசிக்ல கிரியேட் பண்றது, லிங்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன அப்படிங்கிறது கமெண்ட் குடுத்துக்கலாம். Siemens பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நெறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். நீங்க ஒவ்வொன்னும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ங்கிற டேப்ல போயிட்டு அ நெறைய சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும், செக் பண்ணிக்க முடியும். இதோட டெக்ஸ்ட் நீங்க மாத்திக்கலாம், ஸ்டைல் மாத்திக்கலாம். ஆ சைஸ் வந்து அந்த டாட்டடா இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸ் மாத்திக்கலாம். இந்த மாரி ஃபியூச்சர்ஸ் வைஸ் HMI பொறுத்தளவுக்கு Siemensல நெறைய குடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எது எது தேவையோ அத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்னொன்னு வந்து அடுத்தது வந்து நம்ம அவுட்புட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்க போறோம். ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு வந்து முன்ன பேசிக் ஆப்ஜெக்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு சர்க்கிள லிங்க் பண்ணி காட்டுறேன். சர்க்கிள என்ன லிங்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம இப்ப அது வந்து அவுட்புட் ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் பத்தி தான் காட்டப் போறோம். அதுக்கு நம்ம வேண்டியது வந்து அனிமேஷன். அனிமேஷன்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அப்பியரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, விசிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அப்பியரன்ஸ்னா என்ன ஸ்டேட்டுக்கு என்னவா டிஸ்ப்ளே ஆகணும் அ அப்படிங்கிறது அப்பியரன்ஸ். விசிபிலிட்டிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்டே டிஸ்ப்ளே ஆகணுமா, வேணுமா அப்படிங்கிறது விசிபிலிட்டி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். நம்ம டிஸ்ப்ளேல கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட் நியூ அனிமேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஆட் நியூ அனிமேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, அதுல ஆப்ஷன் கேட்கும். நீங்க அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிட்டு, அப்பியரன்ஸ்ல டேக் லிங்க் பண்ண போறீங்க. டேக் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாரி இப்போ மத்த CPU மாரி, மத்த HMI மாரி டேக்ஸ் நீங்க தனியா கிரியேட் பண்ண வேண்டியதில்ல. இது வந்து இன்டிகிரேட்டட் ஆட்டோமேஷன் போர்ட்டல்ங்கிறதுனால, உள்ளுக்குள்ளேயே வந்து PLC, HMI இருக்கிறதுனால, உங்களுக்கு டேக் அசஸிங் ஈஸியா இருக்கும். நீங்க இன்னொரு தடவ கிரியேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்காது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, PLC டேக்ல அவுட்புட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் 3 அவுட்புட் தான் நம்ம எடுத்திருக்கோம். அவுட்புட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கு HMIல ஆட் ஆயிக்கும். இது வந்து ரேஞ்சுன்னு குடுத்துருப்பாங்க. ரேஞ்சுல வந்து 0வா 1ஆ 0க்கு என்ன ஸ்டேட்ல இருக்கணும், 1க்கு என்ன ஸ்டேட்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். 0ன்னா அவுட்புட் வந்து ஆன் ஆகலன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆன் ஆகலன்னா ரெட்ல இருக்கணும். ஆன் ஆச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கிரீன்ல இருக்கணும்னு 2 இண்டிகேஷன் அனிமேஷன் குடுக்குறேன். சரிங்களா? இதே மாரி 3 அவுட்புட்டுக்கும் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அவுட்புட்டோட மட்டும் மாத்துனீங்கன்னா போதும். ஓகேங்களா? இத வந்து அலைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஈஸியாவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் அலைன் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா? இது 2யும் சென்டர் அலைன் பண்ணணும் அப்படின்னா,
இது 2யும் சென்டர் அலைன் பண்ணோம் அப்படின்னா ஓகே. இப்போ இது 2 சென்டர் அலைன் பண்ணிட்டீங்க. பட் இது 2 வந்து வெர்டிகலா சென்டர் அலைன் ஆகணும் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ஹெச்எம்ஐங்கிறது வந்து ஒரு விசுவலைசேஷன் தான். விசுவலைசேஷன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் இது 2யும் குரூப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட குரூப் பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணி குரூப்னு கொடுத்தீங்கன்னா இது 2 குரூப் ஆகிக்கும். சரிங்களா? இதில் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது 3மே குரூப் பண்ணிட்டீங்க. 3 வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஹரிஜானல் டிஸ்ட்ரிபியூஷன், வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் 2 இருக்கும். இப்போ நம்மளை இதை பொறுத்தளவுக்கு ஹரிஜானல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். கொடுத்தீங்க அப்படின்னா ஈவனாக அதுவே ஸ்பேஸ் எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ 3 இதுக்கும் அவுட்புட்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சிமுலேஷனில் கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். அது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிஎல்சியை வந்து சிமுலேட் பண்ணணும். சரிங்களா? பிஎல்சி ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிட்டு லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போட்ட ப்ரோக்ராம் அப்படியே இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்போ ஜஸ்ட் ஹெச்எம்ஐ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பிஎல்சி லோட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நீங்கள் ஹெச்எம்ஐ சிமுலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹெச்எம்ஐயில் வந்து உங்களுக்கு எரர் ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணி பார்க்கணும். ஹெச்எம்ஐ ஸ்க்ரீனில் உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கம்பைல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கம்பைலேஷன் பர்சன்டேஜ் வரும். இது 100% கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெச்எம்ஐ வந்து எரர் இல்லாமல் கம்பைல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் ஃபினிஷ்ட், எரர் வந்து 0, வார்னிங் வந்து 6. வார்னிங் பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எரர் ஏதாவது வந்ததுன்னா மட்டும்தான் மேஜராக இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க இப்போ ஹெச்எம்ஐ சிமுலேஷன் பண்ணலாம். இப்போ ஹெச்எம்ஐ ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு சிமுலேஷன் ஆச்சு. இப்போ அவுட்புட் எல்லாமே ஆஃபில் இருக்குது. அதனால் உங்களுக்கு ரெட்டில் காமிச்சிட்ருக்கு. பாருங்கள், இங்கேயும் ஆஃபில் தான் இருக்கும். நான் இங்கேயும் மானிட்டர் கொடுத்துக்கிறேன். எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஃபோர்ஸ் டேபிள் போயிட்டு நான் இங்கே செக் பண்ணுறேன். இங்கே எல்லாமே வந்து இன்னும் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இன்புட் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். நம்ம எடுத்துருந்தது வந்து டேரெக்டாக இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் அப்படியே ஆன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் இன்புட் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். வாட்ச் டேபிளில் பாருங்கள், ஃபஸ்ட் அவுட்புட் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஹெச்எம்ஐயில் பாருங்கள், ஃபஸ்ட் அவுட்புட் வந்து க்ரீன் கலர் வந்துருச்சு. சரிங்களா? இதே மாதிரி தேர்ட் இன்புட்டை ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஆன் ஆகும். நான் செகண்ட் விட்டு தேர்டை ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஹெச்எம்ஐயில் பாருங்கள், தேர்ட் ஃபோர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி தான் ஒரு ஹெச்எம்ஐயில் வந்து விசுவலைசேஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் இது தான். மேபி உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து விசிபிலிட்டி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து போகும்போது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு டேக் எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி அனலாக்ஸு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே காட்டுறேன். இதுதான் ஜென்ரலாக வந்து எப்படி ஹெச்எம்ஐ க்ரியேட் பண்ணணும், பேசிக்கலாக ஒரு அவுட்புட்டோட ஸ்டேட்டஸை வந்து எப்படி விசுவலைஸ்டு பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஒன்லி அவுட்புட் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இன்புட்டோட ஸ்டேட்டஸ் வந்து ஹெச்எம்ஐயில் காட்டணும். ஒரு எஸ்பிஎம் மிஷின்ஸோ இல்லை ஏதாவது மிஷின்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மிஷின்ஸில் வந்து இன்புட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா உங்களுக்கு விசுவலைஸ்டாக பார்க்குறதுக்கு ஹெச்எம்ஐயில் ஐஓ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. ஐஓ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ லிஸ்ட்டில் இந்த இன்புட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது இதுலேயே பார்த்துக்க முடியும். இதுதான் பேசிக்கலாக ஒரு பிஎல்சியும் ஹெச்எம்ஐயும் எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி பேசிக்கலாக ஹெச்எம்ஐ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஃபர்தர் அப்கமிங் டேஸில் வந்து
பிஎல்சியில் மல்டிபிள் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பேசிக்கில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா தான் இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.